ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. சபா மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் காலை விரிச்சு தூங்குறல என்ன காத்தோட்டம். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? தூங்கு. உனக்கெல்லாம் எவ்வளவு தைரியம்? ஏற்கனவே பண்ண தப்புக்கு தான் அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் வீட்டை தொடக்கப்பட்டிருக்கான். பண்ணோம். ஏசி மண்டபம், ட்ரெஸ் அம்மா பார்த்துப்பாங்க. எனக்கு ஒரு லெஹங்கா அது ஒரு 5 lakhs போதும். அப்ப கல்யாணம் எவ்வளவு கிராண்டா இருக்கும்னு கேக்குறேன். ஒரு 50 lakhs. 50 lakhsல கல்யாணம். ஓகே. சின்ன வயசுல இருந்து நான் மீன் வளர்த்தேன் தொட்டில, அதனால அது கொன்னு இது பண்ண பிடிக்காது. அப்படியா? நான் சிக்கன் மட்டன்லாம் சாப்பிடுறேன். மட்டன், காடை, கவுதெல்லாம் அதெல்லாம் கொன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சும்மா போனா இன்னைக்கு கூட சத்தியமா சொல்றேன், தர்ஷன் தேரவே மாட்டாருன்னு நினைச்சேன். செஃப் ஆஃப் தி வீக் வாங்கி என்ன பார்த்து ஒரு ஜிம்மி 4 கேமரா க்ளோஸ். ஐயோ இந்த அநியாயத்தை நான் எங்க போய் சொல்றேன் சார், அப்ப வெற்றி தோல்வி வந்து போகும். முயற்சி மட்டும்தான் நிரந்தரமானது. இதை புரிஞ்சுக்கிட்டவங்க வாழ்க்கையில மட்டும் இல்ல, வாழ்க்கையவே ஜெயிக்க முடியும். ஊர்ல இருந்து வர்றப்போ ஒத்த பைசா கூட இல்லாம வந்தேன். ஆனா இந்த ஊர் இடிச்ச வாங்கிட்ட 50,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டேன். இதே டைலாக்க வச்சு பக்கத்து ஊர்ல 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட வேண்டியதான். வர்றேன் கடவுளே. உங்களுக்கு அறிவுனே. அடே, எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.